தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அங்கு எமது செய்தியாளரிடம் பேசிய ஜவாஹிருல்லா மீனவர்களை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான மனிதநேய மக்கள் கட்சியினர் மட்டுமில்லாமல் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை திரு ஜவாஹிருல்லா சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த மீனவர்கள் விவகாரத்தில் அவங்க உண்மையிலேயே குற்றவாளி தானா? அது தொடர்பாக நீங்க என்ன சொல்றீங்க? இலங்கை கடற்படையினுடைய தளபதி டெல்லிக்கு வரவழைத்து அவருக்கு விருது கொடுக்கும்போது ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் இது போன்ற தீர்ப்பு தான் எதிர்பார்க்க முடியும். எனவே உடனடியாக இந்த 5 மீனவர்களையும் மேல்முறையீடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்கள் அப்பாவிகள், இவர்களை மீட்பதற்கு இந்தியா முழுமையான ராஜதந்திர அழுத்தங்களை கொடுத்து இந்த 5 மீனவர்களையும் தமிழகத்திற்கு மீட்டு கொண்டு வர வேண்டும். தமிழக சட்டமன்றம் உடனடியாக கூட்டப்பட்டு இது குறித்து அனைத்து கட்சிகளும் ஏகோபித்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.